இது அன்புடன் கோர்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். சிக்கன் ஸ்டஃப்ட் பிரெட் ஆம்லேட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 100 கிராம் சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி பொடியாக நறுக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது கடாயை மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கல் ஓரளவுக்கு சூடானதும் இதில் கலந்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுடலாம். அடுத்து ஒரு பிரெட் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ண பிரெட்டை பொறுமையாக முட்டை மேலே வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட்டில் சிக்கனை ஸ்டஃப் பண்ணி முட்டை மேலே பொறுமையாக திருப்பி வச்சிடலாம். ஆம்லேட் ஒரு பக்கம் வெந்ததும் ஆம்லேட்டை 4 பக்கமும் பிரெட்டு மேலே மடித்து விட்டுடலாம். இப்போ பொறுமையாக திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான சிக்கன் பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.